நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சாலை ஓரத்தில் தலை சிதைந்த நிலையில் சடலமாக கிடந்த இளைஞர். அரசு மதுபான கடைக்கு வந்த நபர்கள் கொடுத்த குளூவை வைத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் 2 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? அரசு மதுபான கடைக்கு சில நபர்கள் மது குடிக்க போயிருக்காங்க. அப்ப சாலையோரத்துல தலை சிதைக்கப்பட்ட நிலையில ஐயனாருங்கிற இளைஞர் உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலம் கிடந்த இடத்தை பார்வையிட்டாங்க. அடுத்து கொலையாளிகள் எதுவும் தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு பார்த்திருக்காங்க. அப்ப சடலம் கிடந்த கொஞ்ச தூரத்துல சட்டை ஒண்ணு எரிஞ்ச நிலையில கிடந்திருக்கு. உடனே அதை கைப்பற்றின போலீசார் மதுபான கடைக்கு வந்து இளைஞர்கள் கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப ஐயனாரும் இதே பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனுங்கிற இளைஞரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி நாங்க அனுப்பி விட்டோம், எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அந்த நபர்கள் சொன்னதை வச்சு போலீசார் தமிழ்ச்செல்வனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப சிக்னல் அதே பகுதியில காட்டி இருக்கு. இதனால சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் வீட்ல பதுங்கியிருந்த தமிழ்ச்செல்வனை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. விழுப்புரத்தில் உள்ள மழவந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயனார். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஐயனார் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டும் குடும்பத்தோட நல்லபடியா இருந்த அவர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி வந்ததும் மனைவிய போட்டு அடிச்சும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இவரும் அதே பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் டெய்லி அதே பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு போயிட்டு மது குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. மது போதையில அடிக்கடி 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுட்டும் இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஐயனார் பக்கத்துல உள்ள அரசு மதுபான கடைக்கு போய் மது குடிச்சிருக்காரு. அப்ப தமிழ்ச்செல்வனும் பள்ளி சிறுவன் ஒருத்தனோ அங்க வந்து அவர் கூட உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப போதையில 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. ஐயனாரும் தமிழ்ச்செல்வனும் மாறி மாறி அகாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இத பார்த்த அங்கிருந்த நபர்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப ஐயனார் ஃபுல் போதையில ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாததுனால அங்கேயே தள்ளாடி கீழே விழுந்துட்டாரு. இத தெரிஞ்சு அங்க போன தமிழ்ச்செல்வனோ அந்த பள்ளி மாணவனோ கீழே கிடந்த கல்லை எடுத்து ஐயனார தலையிலேயே பல முறை அடிச்சு கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச ஐயனார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து ஐயனாரோட மேலாடைய கழுட்டன நபர்கள் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல வச்சு சட்டைய தீ வச்சு கொளுத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தமிழ்ச்செல்வனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பள்ளி சிறுவன் மேல வழக்கு மட்டும் பதியப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மது போதையில கூலி தொழிலாளி ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கால்வாயில் வெவ்வேறு இடங்களில் கிடந்த இளைஞரின் உடல் பாகங்கள், தலை, கை, கால், வயிற்று பகுதிகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். வழக்கையே திருப்பி போட்ட லாஸ்ட் போன் கால்.
செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். வாக்காளர் திருத்த பணியை காரணமாக வைத்து இளைஞரை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். இளைஞரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த நபர்கள் யார்? பின்னணி என்ன? பாதுரியா பகுதி வழியா பொதுமக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு கால்வாயில ஒருத்தரோட கை மட்டும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நபர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மற்றும் தீயணைப்பு துறையினர் கால்வாயில கிடந்த கையை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து மற்ற உடல் பாகங்கள் எங்க கிடக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப அதிலிருந்து கொஞ்சம் தூரத்துல வயிற்று பகுதியும் காலும் கிடந்திருக்கு. அந்த கால்வாயில மற்றொரு இடத்துல தலை கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து உடல் பாகங்கள் எல்லாத்தையும் மீட்ட போலீசார் உயிரிழந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. இதுக்கிடையில பர்கானஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒருத்தர் தன்னோட மகனை 2 நாட்களா காணோம்னு புகார் கொடுத்திருக்காரு. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கால்வாயிலிருந்து மீட்கப்பட்ட தலையை காட்டியிருக்காங்க. அதை பார்த்த உடனே இது என்னோட மகன் நசீர் அலின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அடுத்து நசீர் அலியை கொன்னது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப என் மகனுக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தவிர என் மகன் மத்த எல்லார்கிட்டையும் அன்பாதான் பழகுவான்னு சொல்லி இருக்காரு. இந்த நிலையில நசீர் அலியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு அடிக்கடி வந்த கால் லிஸ்டை எடுத்து பார்த்திருக்காங்க. அதை வச்சு ரிஸ்வானோட செல்போன் நம்பரை போலீசார் ட்ரேஸ் பண்ணி அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் உள்ள பாதுரியா பகுதியை சேர்ந்தவர் நசீர் அலி. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தவங்களோட சமீபத்துல கல்யாணமாகி இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து வரல. 2 பேரும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையால மனைவி அடிக்கடி தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருவாங்களாம். ஆனா நசீர் அலி மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில இளம் பெண்ணுக்கும் அதே பகுதியில BLOவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரிஸ்வானுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு பகலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவாவும் மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி ரிஸ்வானை வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட கள்ளக்காதல் விவகாரம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நசீர் அலிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு கணவன் நசீர் அலி. கள்ளக்காதலுக்கு கணவன் தடையா இருக்கிறதா உணர்ந்த இளம்பெண் கள்ளக்காதலன் கூட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்ன ரிஸ்வான் இந்த சம்பவம் கச்சிதமா முடிஞ்சிச்சுன்னா நிறைய பணம் தர்றதா சொல்லி அவரையும் இந்த கொலை திட்டத்துல சேர்த்துக்கிட்டாரு. மேற்கு வங்கத்துல இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணியை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ரிஸ்வான் நசீர் அலிக்கு போன் பண்ணி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரு மற்றும் டீடைல்ஸ் கரெக்டா இல்ல, அதனால நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி அவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. அதை நம்பி நசீர் அலியும் அங்க போக 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பின்புறம் வழியா வந்த நண்பர் நசீர் அலிய சரமாரியா தாக்கி இருக்காரு. அந்த நேரத்துல மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த ரிஸ்வான் நசீர் அலிய சரமாரியா வெட்டி கொன்னு இருக்காரு.
அடுத்து உயிரிழந்த நபர் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கை, கால், வயிறு, தலைன்னு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டிய நபர்கள் அந்த உடல் பாகங்களை அங்க உள்ள ஒரு கால்வாயில 3 வெவ்வேறு இடங்கள்ல வீசிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா கடைசியில வந்த செல்போன் கால் லிஸ்ட வச்சு ரிஸ்வான் தான் உண்மை கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ரிஸ்வானையும் அவரோட நண்பர் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. டேபிள் ஃபேனால் மனைவியை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய கணவன், அரக்கத்தனமாக அடித்த அடியில் அடுத்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த மனைவி. டேபிள் ஃபேனால் அடித்து கொலை செய்யும் அளவுக்கு கணவனுக்கு மனைவி மீது என்ன வெறி? கொடூர கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் கணேசன் என்பவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கணேசனோ அவரோட மனைவி அமுதாவோ மாறி மாறி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே அமுதா ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டு இருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க அமுதா தலையிலிருந்து ரத்தம் கொட்டுன நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் வீட்டுக்குள்ள நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கும் பெருங்களத்தூர்ல உள்ள ரோஜா நகரை சேர்ந்தவங்க கணேசன், அமுதா தம்பதி. இவங்களோட 2 பசங்களும் கல்யாணமாக்கி வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ரோஜா நகர்ல உள்ள வீட்டுல கணேசனும் அமுதாவும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பசங்க கூட இருக்கும்போது இருந்த ஒற்றுமை அவங்க கல்யாணமாக்கி போனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே இல்ல. எதுக்கெடுத்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பா சோறு சாப்பிடுற நேரம்தான் 2 பேருக்கும் பெரிய போர்க்களமே நடந்திருக்கு. என்னதான் குழம்பு வைக்கிற, வாயில வைக்க முடியல, இப்படி சமைச்சு போட்டா வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொல்லி தினமும் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு கணேசன். அதுக்கு அமுதா என்னால இப்படிதான் சமைக்க முடியும், இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா பட்னியா இருங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசி இருக்காங்க. இப்படியே 2 பேருக்கு இடையில தினமும் சண்டை சச்சரவா இருந்திருக்கு. அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிற விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த பசங்க 2 பேரும் வயசான காலத்துல இப்படி அடிச்சுக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த கணேசனுக்கும் அமுதாவுக்கு இடையில மறுபடியும் சாப்பாட்டால சண்டை வந்திருக்கு. அந்த சின்ன சண்டை தான் கணேசனை கொலை செய்யவே தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு கணேசன். அப்போ மனைவி அமுதா சேர்ல உட்கார்ந்து டிவில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலையை முடிச்சிட்டு பசியோட வீட்டுக்கு வந்த கணேசன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி இருக்காரு. அவர் சொல்றத அமுதா காதுல வாங்கிக்காம பசிச்சா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அமுதா அப்படி சொன்னதும் கணேசனுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் பல வாக்குவாதங்களுக்கு அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அமுதா. அப்போ மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? என்ன குழம்பு இது, கேவலமா இருக்குன்னு கணேசன் சொல்ல, என் வயசுக்கு இப்படிதான் வைக்க முடியும், சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு கத்தி இருக்காங்க மனைவி அமுதா. ஏற்கனவே சாப்பாடு லேட்டா எடுத்து வச்சான்னு கோவத்துல இருந்த கணேசன் மனைவி அமுதாவை கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. பதிலுக்கு அமுதாவும் வீட்டுல உள்ள பொருட்களை தூக்கி வீசி இருக்காங்க. அப்ப வீட்டுல இருந்த டேபிள் ஃபேனை எடுத்து மனைவி அமுதாவோட தலை மேலேயே போட்டிருக்காரு கணேசன். அதுல அவங்களுக்கு தலையிலிருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த புகாரோட அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அமுதாவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணேசன் கிட்ட விசாரணை பண்ணதுல தான் அமுதாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கணேசன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சாலை ஓரத்தில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த வெள்ளை நிற கார் பக்கத்தில் சென்று பார்த்த நபருக்கு
காத்திருந்த பேரதிர்ச்சி. காருக்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜோடி. வாட்ஸ்ஆப்பில் இருந்த ஒற்றை மெசேஜால் வெளிவந்த பகீர் உண்மை. காதல் விவகாரத்தில் நடந்த கொடூரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? நடந்தது என்ன? நொய்டா செக்டார் பகுதி ரோட்டோரமா டாடா ஆல்ட்ரோஸ் கார் ஒன்று ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நபர் ஒருத்தர் கார் எதுக்கு இவ்வளவு நேரமா நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. அப்போ அந்த காரோட முன் சீட்ல ஒரு பொண்ணும் பையனும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதை பார்த்ததும் கதிகலங்கி போனவர் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க காரை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கார் உள்பக்கமா லாக் ஆகி இருந்ததுனால கார் கண்ணாடியை உடைச்சி 2 சடலங்களையும் வெளியே எடுத்தப்ப அவங்க தலைப்பகுதியில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருந்தது தெரிய வந்துச்சு. அதோட அந்த பையன் கையில துப்பாக்கி பிடிச்சபடி இருந்திருக்கு. அடுத்து 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா அந்த பொண்ணும் பையனும் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்ச போலீஸ்காரங்க காருக்குள்ள இருந்த அந்த பையனோட செல்போனை எடுத்து சோதனை பண்ணி இருக்காங்க. அதுலதான் 2 பேரும் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மொத்த காரணமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. டெல்லி திருலோக்புரிங்கிற பகுதியைச் சேர்ந்த ரேகாவும் நொய்டாவை சேர்ந்த சுமித்தும் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல 2 பேரும் காதலிச்சுட்டு வந்த நேரத்துல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ரேகாவை பொண்ணு கேட்டு சுமித் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ ரேகாவோட அப்பா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காரு. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சதிலிருந்தே எவ்வளவு வேலை இருந்தாலும் ரேகாவை தானே ஆபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு தானே மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு இருந்திருக்காரு. இதனால காதலிக்கிட்ட பேச முடியாம சுமித் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மகளோட காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டாததுக்கு முக்கிய காரணம் சுமித் வேற சாதியை சேர்ந்தவர். என்ன நடந்தாலும் வேற சாதி பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு ரேகாவோட அப்பா. அதே மாதிரி ரேகாவும் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில கடந்த சில நாட்களாவே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு இருக்கு. ரேகாவுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2வது மகள் தான் இந்த ரேகா. மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து இருக்கிற பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருமேன்னு நினைச்சு அவங்க அப்பா ரொம்பவே பயந்திருக்காரு. உனக்காக இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிக்காகவாவது இந்த காதலை குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு. அப்பா இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினதை பார்த்ததும் ரேகாவும் நீங்க பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசமா தேடி அலைஞ்சி மகளுக்கு ஒரு வரன் பார்த்திருக்காரு ரேகாவோட அப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுமித் மனசுடைஞ்சு போயிருக்காரு. உடனே காதலி ரேகாவுக்கு போன் பண்ண சுமித், உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, இப்படியே போச்சுன்னா நாம ஒன்னு சேர முடியாம போயிரும், இப்பவே என் கூட வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காதலிய கூப்பிட்டிருக்காரு சுமித். ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை விட்டு வரமாட்டேன்னு ரேகா திட்டவட்டமா சொன்னதா சொல்லப்படுது. அப்போ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு நீயும் என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு ஆவேசமான சுமித் அவங்க கிட்ட போன்லயே சண்டை போட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல 13ஆம் தேதி சாயங்காலம் ரேகாவோட அப்பா வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்க்குற ஆபீஸுக்கு காரை கொண்டு போன சுமித் காதலிய வெளியே வர சொல்லி கார்ல கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அப்ப தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுமித் மறுபடியும் கேட்க அதுக்கு ரேகா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
அப்ப நொய்டா செக்டார் பகுதியில சாலையோரத்துல காரை நிறுத்தி தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ரேகாவை காருக்குள்ளேயே வச்சு சுட்டு கொன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அதே துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சுமித். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போன்ல இருந்து தன்னோட அன்னிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருக்காரு சுமித். அதுல ரேகா என்னைய ஏமாத்திட்டா, 15 வருஷம் என் கூட இருந்துட்டு இப்ப வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா, அதான் அவளை கொன்னுட்டு தானும் சாக போறேன்னு டைப் பண்ணி அனுப்பி இருக்காரு. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஆண் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியதால் அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். சிசிடிவியில் பதிவாகியிருந்த பகீர் காட்சிகள். பைக் மூலம் சடலத்தை கொண்டு வந்து காவேரி ஆற்றில் வீசியது அம்பலம். வீட்டில் பதுங்கியிருந்த இளைஞர் ஒருவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். போலீஸையே நடுநடுங்க வைத்த செல்ஃபி போட்டோ. இளைஞரை தலையிலேயே வெட்டி கொலை செய்து காவேரி ஆற்றில் வீசியது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தேதி காலை நேரம். நாமக்கல் ஈரோடு மாவட்ட எல்லை வழியா செல்லும் காவிரி ஆற்று கரையில மீனவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப கரையோரத்துல ஆண் சடலம் ஒண்ணு ஒதுங்கி இருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மீனவர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. இத கேட்டு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை பார்வையிட்டாங்க. அப்ப சடலத்தோட தலை, முகத்துல எல்லாம் வெட்டு காயங்கள் இருந்ததை பார்த்த போலீஸ் இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல அந்த மீனவர்கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப அந்த மீனவர், நான் டெய்லி இங்க மீன் பிடிக்க வருவேன், அதே மாதிரி இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது சடலம் ஒண்ணு கரை ஒதுங்கிச்சு, ஆனா உயிரிழந்த இளைஞர் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இந்த தகவல் பக்கத்துல உள்ள கிராமம் ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவனதுனால பொதுமக்கள் எல்லாரும் ஸ்பாட்ல கூடியிருக்காங்க. அப்ப அங்கிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தின போலீஸ் ஒரு சிலர்கிட்ட மட்டும் உயிரிழந்த இளைஞர் யாருன்னு கேட்டு விசாரணை பண்ணி இருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதனால அந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல சடலத்தை நடுவுல வச்சு 2 இளைஞர்கள் பைக்ல வந்த காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அந்த 2 இளைஞர்கள் யாரு என்னன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பைக்ல வந்த இளைஞர் ஒருத்தர் நாமக்கல் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. இதனால அந்த பகுதியவே தங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்த போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த இளைஞரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அடுத்து அவரோட செல்போனை பிடுங்கி செக் பண்ணி இருக்காங்க. அப்ப உயிரிழந்த இளைஞர் கூட இவரும் மற்றொருவரும் ஒன்னா நின்னு செல்ஃபி எடுத்த போட்டோ இருந்திருக்கு. அதை வச்சு போலீசார் கொலையாளி கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்தவர் 22 வயசான மகேந்திரன். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத மகேந்திரன் வேண்டாத செயற்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்காங்க. எங்க போனாலும் இவங்க 3 பேரும் ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டும் மது குடிச்சுக்கிட்டும் ஜாலியா இருந்திருக்காங்க. 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கும் போது அப்பப்ப இவங்களுக்குள்ள சண்டை வர்றது வழக்கம். ஆனா அந்த சண்டைய இவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுப்பாங்களாம். கடந்த 11ஆம் தேதி நைட்டு பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில உட்கார்ந்து 3 பேரும் மது குடிச்சிருக்காங்க. மகேந்திரனை தவிர்த்து மற்ற 2 இளைஞர்கள் கஞ்சாவும் இழுத்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல மகேந்திரனுக்கும் அந்த 2 இளைஞர்களுக்கும் இடையில பயங்கர சண்டை ஏற்பட்டு இருக்கு. அப்ப மகேந்திரன் அந்த 2 இளைஞர்களையும் தகாத வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான அந்த இளைஞர்கள் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து மகேந்திரனோட தலையிலேயே வெட்டி இருக்காங்க.
அப்ப ரத்த வெள்ளத்துல அங்கேயே சுருண்டு விழுந்த இளைஞர் துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத இளைஞர்கள் கஞ்சா போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம அறிவாளால பல முறை மகேந்திரனோட தலையிலேயே வெட்டி இருக்காங்க. அடுத்து போதை கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் மகேந்திரன் சடலமா கிடந்ததை பார்த்து பயந்து போன நபர்கள் சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சடலத்தை புதைச்சாலும் எரிச்சாலும் போலீஸ் கிட்ட வசமா சிக்கிருவோம்னு பயந்து இருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க மாஸ்டர் பிளான் போட்ட இளைஞர்கள் நள்ளிரவு நேரத்துல பொதுமக்கள் நடமாட்டம் குறைஞ்ச உடனே அந்த சடலத்தை பைக்ல வச்சு அங்கிருந்த நாமக்கல் ஈரோடு மாவட்ட எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. அடுத்து அந்த வழியா செல்லும் காவிரி ஆற்றுல சடலத்தை தூக்கி வீசின நபர்கள் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டதா நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமாவும் செல்போன்ல 3 பேரும் ஒன்னா நின்னு எடுத்த செல்ஃபி போட்டோ மூலமாவும் எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பள்ளிப்பாளையத்துல உள்ள ஒரு வீட்டுல பதுங்கியிருந்த இளைஞரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற மற்றொரு இளைஞரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.